என்ன விஜய் சேதுபதி சார், ஊருக்கு ஒரு நியாயம், சாண்ட்ராவுக்கு ஒரு நியாயமா? பார்த்த பயம் இன்னும் இருக்கு சாண்ட்ராவுக்கு. தெரியுதா அவங்களுக்கு ஒருத்தர் அது எவ்வளவு தூரம் அஃபெக்ட் பண்ணிருக்கு பாருங்க. பாட்டில் மணி டாஸ்க்ல பாருவுக்கு அடிபட்டது அன்ஃபேர் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஒத்த நொடியிலதான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சே. தேர்ட் ரவுண்ட்ல பாரு கோட்டுக்குள்ள கால் வச்சதும் டிஸ்குவாலிஃபைடுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கனி. இதுதான் இவங்க பண்ண ஒரே தப்பு. இந்த ஒரு பாயிண்ட வச்சு கனியை கார்னர் பண்ணிட்டாப்ல விஜேஸ். கனி பண்ணது தப்புனா இன்னொரு ஜட்ஜா இருந்த சாண்ட்ராக்கும் இதுல பங்கு இருக்கு. ஆனா சாண்ட்ரா எல்லா பழியும் கனி மேல தூக்கி போட்டுட்டு எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு அப்பாவி மாதிரி நடிச்சு எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஐயோ ஏய் அம்மா என்ன அம்மா நடிக்கிறம்மா நீ. டாஸ்க்ல பாருவுக்கு அடிபட்டதுக்கு அப்புறமா கூட சபரிய பாருவோட கழுத்துல அடிக்க சொல்லி தூண்டி விட்டதே சாண்ட்ரா தான். நீ கழுத்துல மிதிக்க சொன்னால அது எனக்கு மனசு வரல, உன் அளவு இறக்கம் எனக்கு இன்னும் வரல. இப்படி ஏத்துனது கழுத்துல தானே மிஸ் இருந்திருக்கும். பார்த்த பயம் இன்னும் இருக்கு சாண்ட்ராவுக்கு. தெரியுதா அவங்களுக்கு ஆஸ்கார் அவார்டு குடுறா, ஆஸ்கார் அவார்டு குடுறா, ஜம்ப் ஜம்ப் ஆஸ்கார் அவார்டு குடுறா. ஏன் விஜய் சார் சாண்ட்ரா மேல மட்டும் இவ்வளவு கரிசனம்? உங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃப்ன்றதுனாலயா? பாருவுக்கு அடிபட்டப்போ கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் கொஞ்சம் பதட்டமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஆகணும்டா இவளுக்குன்ற மாதிரி தான் இருந்திருக்கும். ஏன் பார்க்குற நமக்கே அப்படிதான் இருந்தது. இதுக்கெல்லாம் காரணம் பாருவோட அட்ராஷியஸ் பிஹேவியர் தான். மோஸ்ட் ஆஃப் த டைம் பாரு மோசமான வார்த்தைகள் யூஸ் பண்ணியும் மார்க் பண்ற மாதிரி பாடி லாங்குவேஜ் பண்ணியும் ஆல்ரெடி நிறைய வன்மத்தை சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. பாரு என்ன வேணா உங்களை ஹர்ட் பண்ணிருக்கட்டும் சார், ஒரு பொண்ணுக்கு அடிபடும் போது இப்படியா சார் நடந்துப்பீங்கன்னு விஜய் சபரி கிட்ட கேட்கிறாரு. பாரு ட்ரிகர் பண்றதெல்லாம் பொறுத்துட்டு போகணும்னா புத்தர், காந்தி, இயேசு இவங்களை தான் கண்டஸ்டன்டா சேர்த்துருக்கணும் விஜய் சேதுபதி சார். சத்தியமா நீங்க பேசுறது எனக்கு புரியல. இப்படி போனீங்கன்னா என்னதான் சொல்ல முடியும்? புரியலடா, சத்தியமா சொல்றேன்.